வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, மேலும் ஹோட்ட, ஹாலி, அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களில் சற்று உள்பகுதியில் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு கிடைத்தாலும் யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலை நேரங்களில் திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று உள் மாகாணங்கள் வரை முன்னேறி இன்று தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கண்டி கிழக்கு பகுதி, மேலும் வவுனியா வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றை விட நாளை சற்று தென்மேற்கு பருவமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் காலை நேரங்களில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மதிய நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹாலி, கோட்ட, அம்மந்தோட்ட, சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று தீவிரமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகவும் அதற்கு கிழக்கு பகுதி சற்று சாரலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் 28 விட 29 மேற்கு பகுதி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி முதல் படிப்படியாக சற்று தீவிரம் குறைந்து மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 28, 29, 30 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் 30ஆம் தேதி முதல் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே 30ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதி சீராக தொடர வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்தாலும் வெப்பச்சலன மழை என்பது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை செப்டம்பர் 8ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலன மழை செப்டம்பர் 8ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து. அதேவேளையில் செப்டம்பர் 8ஐ விட 9, 10, 11 தேதிகளில் இலங்கையில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடா, இலங்கை, வங்கக்கடலை நீக்கும் விதமாக நிலை ஒன்றுக்கும் இதன் காரணமாக படிப்படியாக செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக இன்று செப்டம்பர் 27, 28, 29, 30ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவும் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் செப்டம்பர் 27, 28, 29 தேதிகளில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தொடர்ந்து யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, தலைமன்னார், புத்தளம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தம்புள்ளை, வவுனியா, அனுராதபுரம், சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தெற்கு
பகுதியை பொறுத்தவரை பனாமா, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களாம் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்திலெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மீனவர்கள் மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்தாலும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதே வேளையில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் இந்த இடங்களுக்கெல்லாம் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு கடல் அலை சற்று சீற்றம் குறைந்தாலும் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெறுவீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.